ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ்ஸிங் பேன் கார்டை எப்படி நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு பேனை வந்து டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளோட பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணி நம்மளுடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸுக்கு எப்படி நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். நம்மளுடைய பேன் கார்டு இஷ்யூவிங் சைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட். நீங்கள் அதுக்கு ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இன்கம் டேக்ஸ்னு டைப் பண்ணிங்கனாலே அதோடைய போர்ட்டல் வந்துடும். அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் இருக்கும். இன்ஸ்டன்ட் பேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம பேன் கார்டு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன் அதில் போயிட்டு நம்ம வந்து ஆதார் த்ரூ நம்ம அந்த பேனை வந்து நம்ம அக்சஸ் பண்ணி நமக்கு ஏற்கனவே வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இந்த சைட்டில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த சைட்டை யூஸ் பண்ணி நம்ம பேனோட நம்ம ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதார் நம்பர் தேவை. ஆதார் நம்பர் என்ரோல் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய பேன் வந்து நம்ம ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்கம் டேக்ஸோடைய வெப்சைட்டில் பேன் நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது, சப்போஸ் பேன் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் சைட்டு. என்எஸ்டிஎல் பேன் கார்டில் டைப் பண்ணிங்கன்னா அதுவே அந்த ப்ரோட்டீன் ஆப் அதில் வந்து அதுக்கான பேன் கார்டுக்கான சைட் வந்துடும். அதில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு, இன்னொன்று டவுன்லோட் ஆஃப் பேன் கார்டு. ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டுனா உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி, அதாவது பேன் கார்டே மிஸ் ஆயிடுச்சு, கார்டு எனக்கு திரும்ப கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரீப்ரிண்ட் பேன் கார்டில் போயிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதை ஓரளவு படிங்க. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 50 ருபீஸ் வரும். இந்தியா ரெசிடென்சியல் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு 50 ருபீஸ் கிடைக்கும். அவுட் சைட் ஆஃப் இந்தியாவோடைய ரெசிடென்சியல் ஹோல்டருக்கு வந்து 959 ருபீஸ் ஆகுது. கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு வந்து டிஸ்பேச்சர்னு போட்டிருக்காங்க. பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மந்த்து, இயர் அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டு அந்த ரோபோட்டிக்கா ஐம் நாட் ஏ ரோபோட் அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆதார் ஓடிபி சம்திங் ஷேர் ஆக சான்ஸ் இருக்குது. இதை ஐம் நாட் ஏ ரோபோட் அதை டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அந்த பேன் கார்டு வந்து அந்த ரிஜிஸ்டர்டு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் ஜிபே கூட பண்ணிக்கலாம். கியூஆர் கோடு மூலிமா ஜிபே கூட பண்ணிவிட்டு 50 ருபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அதுக்கான செலான் உங்களுக்கு வந்துடும். அந்த பேன் கார்டு வந்து ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் என்ன அட்ரஸுக்கு வருமோ அந்த அட்ரஸை கொஞ்சம் ஹைட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காமிப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேன் கார்டு வந்து டிஸ்பேச் ஆகும். ஓகேங்களா? இதில் வரக்கூடிய ஃபில் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஓடிபி வரும். ஓடிபி வந்து ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். இந்த ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி வந்து மேண்டட்ரியாக உங்களுக்கு வந்து ஆக்டிவில் இருக்கணும். சப்போஸ் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி வந்து உங்களுக்கு முன்னாடி கொடுத்தனால ஆக்டிவில் இல்லை அப்படின்னா கரெக்ஷன் பேன் கார்டில் போயிட்டு முதல்ல மெயில் ஐடியை நீங்கள் கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி பேன் கார்டு உங்களுடைய ரிஜிஸ்டர்டு அட்ரஸுக்கு வந்து ஹார்ட் காப்பியாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேன் என்எஸ்டிஎல் சைட்டில், அதாவது ஏற்கனவே என்எஸ்டிஎல் சைட்டில் வந்து பேன் கார்டு வாங்கினவங்களுக்கு தான் இந்த இதில் பேன் வந்து அந்த இதில் கிடைக்கும். ஸோ இதுக்கான சார்ஜஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 ருபீஸ் 26 பைசா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் அதே மாதிரி யூபிஐ ஆப்பில் யூபிஐ ஆப்பு, இன்டர்நெட் பேங்கிங் இதில் வேணால் நீங்கள் வந்து இதுக்கான பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், பர்த்துக்கான மந்த்து, இயர் அதை கொடுத்து டிக் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஐம் நாட் ஏ ரோபோட் அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பேன் வந்து வித் பாஸ்வேர்டோட உங்களுடைய மெயில் ஐடிக்கு வரும். அந்த மெயில் ஐடிக்கு வரக்கூடிய அந்த பேனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் லைனை, டபுள் டிஜிட் டேட்டு, டபுள் டிஜிட் மந்த்து, 4 டிஜிட்டில் உள்ள இயர் அதை கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது இந்த சைட் என்எஸ்டிஎல் சைட்டில் இருக்கக்கூடிய டவுன்லோட் பேன் கார்டு, அதாவது டவுன்லோட் பேன் கார்டுனா ரீப்ரிண்ட் பண்ணக்கூடிய பேன் கார்டு ப்ளஸ் டவுன்லோடு பேன் கார்டு த்ரூ ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துடலாம். ப்ளஸ் 3வது பார்த்தீங்கன்னா யூடிஐ சைட். 3 சைட் இருக்குன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ், 2வது என்எஸ்டிஎல், 3வது யூடிஐ. யூடிஐயில் பார்த்தீங்கன்னா யூடிஐயில் சேம் அதே மாதிரி தான், என்எஸ்டிஎல் மாதிரி தான். இங்கே இந்த சைட்ல இருந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த
கார்டுக்கு மட்டும்தான், இல்லை ரீப்ரிண்ட் ஆகுறதுக்கும் இபேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வரும் பேன் கார்டு சர்வீசஸில். ஓகே கொடுத்துக்குங்க. அதில் வரக்கூடிய சைட் இருக்குங்களா, டவுன்லோட் இபேனில் உங்களுடைய இபேனை, உங்கள் பேன் நம்பர், அதே மாதிரி மந்த் இயர் கொடுத்துக்குங்க. இந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கிங்க, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மெயில் ஐடி, ரிஜிஸ்டர்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வரும். அதில் மெயில் ஐடிக்கான ஓடிபியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ஓடிபி த்ரூவில் அந்த ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு உங்களுடைய இபேன் வந்து டவுன்லோட் ஆப்ஷனோட போய் சேர்ந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இபேனை யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஓகேங்களா. இதுக்கான சார்ஜஸாக உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் கேட்பாங்க ₹8.26. சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ ஆப்பு, கியூஆர் கோட் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுக்கான ரெசிப்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பேன் கார்டு. உங்கள் ஹார்ட் காப்பி பேன் கார்டே இந்த சைட்லேருந்து உங்களுக்கு தேவை, ஏற்கனவே இதுலேருந்து தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரியே ரீப்ரிண்ட் பேன் கார்டுக்கு நீங்கள் போயிட்டு சேம் அதே மாதிரியே பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், அவங்க மந்த்து, இயர், உங்கள் பர்த்தோடையது, அதுக்கப்புறம் கேப்சாவை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதுக்கான சார்ஜஸ் வந்து ₹50 உங்களோட ரிஜிஸ்டர்ட் அட்ரஸுக்கு போகிறதுக்கு. அவுட் சைட் ஆஃப் இந்தியா ரெசிடென்சியலாக இருந்தீங்க அப்படின்னா ₹959 வந்து சார்ஜ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர்ட் அட்ரஸுக்கு உங்களுக்கு வந்து பேன் கார்டு டிஸ்பேச் ஆகும். அதுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. ஃபர்தர்மோர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.